ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பேப்பர் 8ல வந்து செகண்ட் பார்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பார்ட்டு. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஈஸியராக நமக்கு எக்ஸாம் எழுத முடியும். எஃப்எம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே சம் பேப்பராக இருக்கும். தட் வில் பி லைக் ஃபார்முலாஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் எஸ்எம் பேசிக் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் இன் காலேஜ் ஆர் இன் ஸ்கூல் வாட் எவர் இட் மேபி. இந்த எஸ்எம் பார்ட்டை பொறுத்தளவுக்கு 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 40 marks, 60 plus 40 in the paper, fully objective type paper, and you'll have negative marking like your tax paper in module 1. எப்படி நீங்க module 1 க்கு tax paper க்கு 1 mark கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணனும், negative marking இருக்கோ அதே மாதிரி தான் இந்த SM பார்ட்டுக்கும் 1 mark இருக்கு. At the same time you will get some negative marking also. ரொம்ப சிம்பிளான டாபிக், ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. The thing is like you have to practice lot of MCQs. நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கூட போதும். நான் ஃபுல்லா இதை மெமரைஸ் பண்ணணுமா, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா if you practice 1 marks it will be enough. போதும். இந்த எஸ்எம்க்கு மட்டும் நான் சொல்றது. எஸ்எம்ல யூல் ஹேவ் சம் 6 யூனிட்ஸ், 6 யூனிட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, காலேஜ் மோஸ்ட்லி எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. யூல் ஹேவ் சம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க, ஆர் சம் ஒரு யூனிட்டாக படிச்சிருப்பீங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு இதில். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும், இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட். ஆல் லைக் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் த டிஃபரெண்ட் டெஃபினிஷன்ஸ் கிவன் ஃபார் மேனேஜ்மெண்ட், எந்தெந்த ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் வாட் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் த டிஃபரெண்ட் பிரின்சிபல்ஸ், அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். அப்புறம் சில தியரிஸ் இன் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். இந்த தியரிஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். you'll have like in the theory this author has given this theory, this is the merit, this is the demerit அப்படின்றது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். and whenever we have theory we'll have something called as assumptions. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த தியரி வேலிட் அப்படின்னு சொல்ற assumptions also will be having. அது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கும். ரொம்ப குயிக்கராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியக்கூடிய யூனிட்ல நம்பர் 1 யூனிட் இது. Second unit and the remaining unit will be strategic management, which is your core subject. Strategic management also you might have studied in your college. காலேஜ்ல கண்டிப்பாக ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டை இங்கே லிங்க் பண்ணி வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினிஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங், வேரியஸ் ஆத்தர்ஸ் வேறு ஏதாவது தியரிஸ் கொடுத்துருக்காங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ்னு இருக்குது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் யூ கேன் பி a சக்ஸஸ்ஃபுல் லீடர். அதில் வாட் இஸ் அ ரோல் ஆஃப் சிஎஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஒய் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் யூஆர் மேனேஜிங் அப்படின்ற ஒரு ஜென்ரல் மீனிங் இருக்கு. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எதுக்கு, அது ஹவு இட் இஸ் ரெலவென்ட் டு த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதில் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த பேசிக் மாடலின் செகண்ட் யூனிட் ஆஃப் வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற யூனிட்ல பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ரிமைனிங் வில் பி லைக் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டெப்ஸ்ன்னு கூட சொல்லலாம், ஆர் பிளானிங், ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கூட கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டா என்னென்னு படிச்சிட்டோம், தென் ஹவு டு ஃபார்முலேட் இட். ஏன்னா எப்போவுமே இஃப் ஐ ஹவ் டிசைடட் ஐ வில் பிகம் அ கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னா என்ன பண்ணுவோம், வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் லைக் வாட் இஸ் கம்பெனி செக்ரட்டரி அண்ட் ஹவு டு டூ கம்பெனி செக்ரட்டரின்னு யோசிப்போம்ல. யூ லைக் ஃபார்முலேட்டிங் சம் ஐடியாஸ் இன் யூ, இல்லை யோசிப்போம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. தட் வில் பி த நெக்ஸ்ட் பார்ட், ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அதில் வி ஹவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்கோர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அது எதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பட் யூ வில் ஃபார்முலேட் இட், என்ன பண்ணுவோம் அப்படின்றத யோசிப்போம். ஃபார்முலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், யூல் கோ ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இட். ஓகே, சிஎஸ் பண்ணோம், 3 லெவல்ஸ் இருக்குது, நான் போய் அதில் அப்ளை பண்ணணும், ஐ வில் கோ அண்ட் அப்ளைங்கிற மாதிரி யூல் கோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் த ஸ்ட்ராட்டஜிஸ். ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் இட் யூல் பி அனலைசிங் இட். ஓகே, நம்ம வந்துட்டோம், வந்தது கரெக்டாக தப்பா, எவ்ரி ஒன் வில் பி திங்கிங் லைக் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்குள்ளே நம்ம போனோடனே ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, உள்ளே வந்தது தப்போ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. யூல் பி லைக் அனலைசிங் லைக் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வரும். அனாலிசிஸ் வந்ததுக்கப்புறம் யூல் பி கோயிங் அண்ட் ஃபைண்டிங் அவுட் சம் சர்டன் இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக்ஸ் வில் பி ஃபாலோட், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலி யூல் ஹேவ் லைக் ஓகே இத்தனை தப்பு பண்ணியிருக்கோம், இத்தனை கரெக்ட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரு மாடியூல் முடிச்சுட்டு இங்கே வந்தனால யூ ஷுட் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், மாடியூல் 1 இந்த தப்பெல்லாம் பண்ணினேன், மாடியூல் 2 இந்த தப்பெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, பண்ணுனா எகைன் அதே இதை தான் அனுபவிப்பேன் அப்படின்ற மாதிரி நடந்துடும். ஸோ அதை நம்ம பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஃபைனல் பார்ட்டில் வரும். இந்த கண்ட்ரோல் முடிச்சதுக்கப்புறம் அண்ட் ஃபைனல் திங் வில் பி லைக் டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இந்த பிரின்சிபல்ஸ் இல்லாமல் யூ கேனாட் கோ ஃபார். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. டெக்னிக்ஸ் லைக் பிபிஆர், பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். சரி, என்னதான் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் சார், ஐ ஹவ் இம்ப்ளிமெண்டட் லாட் ஆஃப் திங்ஸ், ஐ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ. பட் ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு அல்டிமேட் லெவல் நான் ரீச் பண்ணிட்டேன். ஒரு அல்டிமேட் லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கண்டினியூ இந்த சேம் லெவல். நான் ஒரு டைவர்ஷனுக்கு நான் போகணும், ஐ வாண்டட் டு சேஞ்ச் சம் ப்ராசஸ். நிறைய பிஸ்னஸஸ் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இருந்திருக்கும். இப்போ இந்த சோடா இருக்குது, காலிமார்க் சோடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏர்லியர் வி ஹேட் திஸ் காலிமார்க் சோடா, முதல்ல இருந்துச்சு, நடுவில் இல்லாமே போனாங்க. நவ் தே ஹவ் ரீவேம்ப்ட் எவ்ரிதிங். அது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ரீஇன்ஜினியரிங் லைக் யூ ஆர் சேஞ்சிங் சம்திங் அண்ட் கிவிங். அது
இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அண்ட் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் நத்திங் பட் நான் என்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது எல்லாமே ஓகே, பட் ஐ ஹாவ் டு செக் வெதர் ஐ எம் இன் தி லெவல் ஆர் நாட். நான் கரெக்டாக இருக்கனா இல்லையா, ஐ வில் பி செக்கிங். ஆர் பெஞ்ச் மார்க்குங்கிறது ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் என்னோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஃபைனலி யூல் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் சிக்ஸ் சிக்மா. ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எல்லாமே என்னன்னா குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், குவாலிட்டி லெவலில் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கமா இல்லையா. பிகாஸ் whatever business we do, quality is very important. Quality இருந்தால் தான் we can be successful அப்படின்றது the total quality managementல வரும். And final thing is like six sigma. Six sigmaங்கிறது ஒரு ப்ராசஸ். அதில் வந்து ஒரு நியர் பர்ஃபெக்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கணும். பர்ஃபெக்ட், எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இருக்கக்கூடாது. 99.66666 போட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ we have to provideனா what kind of techniques we have to adopt, அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது இந்த கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக 6 chapters in strategic management. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 chapters இருந்து அப்ராக்ஸ் 6 மார்க்ஸ் 6 கொஸ்டின்ஸாவது கேட்டால் தான் இந்த 36 மார்க்ஸ். அப்போவுமே 36 மார்க்ஸ் தான் வருது இல்லையா. ஒரு 5 கொஸ்டின்ஸ் இல்லை 7 கொஸ்டின்ஸ் போட்டோம்னா 42ன்னு வந்துடும். அதனால எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சார் 5 யூனிட் நான் படிச்சுக்கிறேன், இந்த யூனிட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை இந்த யூனிட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் விட முடியாது. பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி எஃப்எம் எஸ்எம் கம்பேர் பண்ணும்போது எஸ்எம் வில் பி லிட்டில் ஈஸியர் ஃபார் யூ. பிகாஸ் எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும், கான்செப்ட்ஸ் நிறைய ஞாபகம் வைக்கணும், ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சில இடத்துல தோ யூ மைட் ஹேவ் சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸாவோ இல்லை நீங்கள் ஒரு கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சா கூட ஃபார்முலாஸ் அங்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த பேப்பரை பொறுத்தளவுக்கு ஒரு 1 monthல சீக்கிரம் முடிச்சுட்டு யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் ஈஸிலி கெட் த்ரூ த பேப்பர். இது ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம டெஸ்ட் எழுதிட்டே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 40 மார்க்ஸில் மினிமம் 35 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வெரி ரேர்லி யூ மைட் கெட் சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் சம்டைம் யூ வில் கெட் அ கொஸ்டின் லைக் விச் இஸ் பார்க்கணுங்களா, சம்டைம்ஸ் யூ வில் கெட் அ கொஸ்டின் லைக் டபுள் ஆன்சர்ஸாக இருக்கும், ஏஆர்டி சிஆர்பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்க கூடாது. இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, டாக்ஸ்லேயே உங்களுக்கு சில கொஸ்டின் தெரிஞ்சுதா, சார் எனக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு, உனக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு, என்ன சந்தோஷ் அப்படியா, அதையே கேட்குறாரு தலைவர். ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஒரு ப்ராப்ளம் வரும், 2 ஆன்சர் இருக்கும், ஆப்ஷன்லேயே வந்து 2 ஆன்சருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நமக்கு சப்போஸ் தப்பாக இருந்தாலும் யூ வில் கெட் அ மினிமம் ஆஃப் 35 மார்க்ஸ். ஆனால் அதில் பயம் பண்ண வேண்டியதில்லை. எதுக்காக நான் இவ்வளோ எம்பசிஸ் பண்ணி சொல்கிறேன்னா, மாடியூல் 1 விட மாடியூல் 2 கம்பேரிட்டிவ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாகவே அதுதான் விஷயம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 பேப்பர் 1 மார்க் பேப்பரு, 2 பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு சொல்லிட்டு. பட் எப்போ சேஃபர் சைடில் இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கிற பேப்பரில் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து லைக் ஸ்கோரிங் பேப்பர் ஈஸியாக. சார் 40 மார்க்ஸு 100 மார்க்ஸ்க்கு எனக்கு 50 வாங்கினா போதும், இதில் ஒரு 25 அதில் ஒரு 25 வாங்கினா போதும்னு நினச்சிங்கன்னா யூல் பி அ லூசர். ஏன்னா இந்த பேப்பர் ஈஸி அப்படின்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் யூ ஹேவ் டு கெட் 35+ அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 25 வாங்கிட்டீங்கன்னா 60, வேறு ஒரு பேப்பரில் 50 வாங்கினா அந்த 10 பேலன்ஸ் ஆகி அக்ரிகேட் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4 பேப்பருமே ஈஸியாக கேட்க மாட்டாங்கிறது your module 1 has showed you லாஸ்ட் அட்டம்ப்ட்ல. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லைக் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பேப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது ஈஸியாக வந்திருந்தாலும் சிலர் ஒரு பேப்பர் படிக்கல, ஒரு பேப்பர் லைட்டாக படிச்சுட்டு போனேன் அப்படின்றதுனால ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. சிலர் வந்து பயங்கரமாக படிச்சுட்டு போய் எல்லா பேப்பரும் தட்டி தூக்கியிருப்பாங்க, அது வேற கதை. பட் சிலருக்கு வந்து இந்த டிஃபிகல்ட் இருக்கும். அதனால இது ரொம்ப ஈஸி, கான்செப்ட் வைஸாக நம்ம போய்க்கலாம். என்ன கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் தியரியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் படிச்சுக்கலாம், போக படிச்சுக்கலாம். தியரி எனக்கு கஷ்டம், ஐ கேனாட் ரிமெம்பர் எவ்ரிதிங் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மார்க்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா தட் டே பை டே நம்ம பார்ப்போம். இப்போ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், நான் மாடியூல் 1ல இருந்து எடுக்கிறேன். இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு ஒரு கொஸ்டின் வருது, 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. you'll know like this is the question, this is the answer because you have already practiced in your tests-னு வச்சுக்கோங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபீச்சர்னு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு யூஸ்வலாகவே வந்துடும். நம்ம இவ்வளோ இதாக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஃபர்ஸ்ட் வேர்டு பார்ப்போம், ஆன்சர் பார்ப்போம், இதுதான் வரும்னு போயிடும். அந்த மிஸ்டேக்ஸ் நிறைய எஸ்எம்ல நிறைய பண்ணுறாங்க. ஸோ தட் ஷுட் பி அவாய்டட்.
ஏன்னா இந்த சாப்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் சொல்லியிருந்தேன், இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிசிஜி மேட்ரிக்ஸ்னு இருக்கும், ஐகர் ஆன்சர் மேட்ரிக்ஸ், ஏடிஎல் மேட்ரிக்ஸ், ஜிஇ மாடலு, இந்த குளூக்கன் ஜார்ஜ், போர்ட்டரோட ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிற குட்டி குட்டி கான்செப்ட் இதெல்லாமே மோரார்ல சிமிலராக தான் இருக்கும். பட் த திங் இஸ் லைக் யூ ஹாவ் டு ரிமெம்பர் எதுக்கு எது வரும் வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்த உடனே சார் போர்ட்டர்னு பார்த்துட்டேன் சார், போர்ட்டரில் 4 பாயிண்ட் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த 4 பாயிண்ட்ல இதுதான் சார் இருக்கு, ஒன்று மட்டும் மாறி இருக்குன்னு மார்க் பண்ணிடும். ஆனால் அந்த கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சாதான் போர்ட்டரோட எந்த பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்றது வில் ஹேவ் சம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது ஈஸி பேப்பர், அட் த சேம் டைம் டோன்ட் டேக் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு தப்பு பண்ணியிருக்க கூடாது இந்த பேப்பர் பொறுத்தளவு. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் த ஜென்ரல் இன்ட்ரோ ஆஃப் திஸ் பேப்பர். ரொம்ப சிம்பிளான பேப்பர், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு மாடியூல் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ கேன் பிரிங் த புக்கு. அங்கங்கே நான் ஹைலைட் பண்ண சொல்லும்போது இஃப் பாசிபிள் யூ கேன் ஹைலைட். இல்லை சார் நம்ம கலர் பிடிஎஃப் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், யூ கேன் see that. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இட்ஸ் நத்திங் லைக் யூ ஹேவ் டு டேக் நோட்ஸா அப்படின்னா அதெல்லாமே கிடையாது. கலர்டு பிபிடி பிடிஎஃப் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேங்க் கொடுத்தோடனே அந்த கொஸ்டின் பேங்க் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் மோர் தேன் இனஃப் ஃபார் எஸ்எம்எல் ஒன். நோட்டெல்லாம் எதுவுமே இதுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது கிடையாது. எல்லாமே ரொம்ப உங்களோட புக்லேயே ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் உங்கள் புக்கில் இருக்குது, அதை நம்ம பிடிஎஃப்ல மாற்றி கொடுத்துருப்போம், அந்த பிடிஎஃப் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். சார் நான் பிடிஎஃப்பும் வச்சுக்குவேன், உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் பக்கத்தில் வச்சுட்டு ரெண்டுமே படிப்பேன்னா நாட் நெசசரி ஃபார் எஸ்எம். ஏன் அப்படின்னா எஸ்எம்ங்கிற இந்த பேப்பர் 1 மார்க் பேப்பர்ன்றனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல் யுவர் எஸ்எம் கண்டென்ட், அந்த ஸ்டடி மெட்டீரியல் கண்டென்ட் வில் பி இன் திஸ் பிடிஎஃப், பட் இன் அ கலர்டு வே. கலர்டு பண்ணி கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும். பட் அதே கண்டென்ட் அப்படியே இருக்குது, எந்த ஒரு எடிட்டிங்குமே இருக்கு. எஸ்எம் பொறுத்தளவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதே மற்ற பேப்பர்னா அது டிஃபர் ஆகும், அது நம்ம அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு நம்மளோட மெட்டீரியல் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், நத்திங் மோர் தேன் தட். வேறு எதுவுமே வேண்டியதில்லை. வேறு ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வாங்கணுமா இல்லை நோட்ஸ் எடுக்கணுமா, தட் இஸ் ஆல் யுவர் ஒப்பீனியன் ஆப்ஷன். பட் மெட்டீரியல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம். பிகாஸ் அதுக்கு கொஸ்டின் பேங்க் எனக்கு எங்காவது கிடைக்குது சார், நான் அந்த டெலகிராமில் கிடைக்குது, அதெல்லாம் வச்சுக்கோ. யூ கேன் ஹேவ் 1 marks எல்லாம் யூ கேன் ஆஸ்க் மெனி திங்ஸ், யூ கேன் ப்ராக்டிஸ், நோ இஷ்யூஸ் ஆன் இட். ஆனால் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நானே ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் கொஸ்டின் ஆன்சர் ஹைலைட் பண்ணி இருந்துச்சுன்னா டோன்ட் பிளைண்ட்லி ஃபாலோ இட். கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே இதான் கொஸ்டின் இதான் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் ஹியூமன் எரரில் தேர் வில் பி சம் ராங் ஆன்சர்ஸ் ஆல்சோ. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம படித்து முடிச்சுட்டு யூ ஹேவ் டு திங்க் லைக் வெதர் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆர் நாட் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ப்ரொசீட். ஒன்ஸ் மட்டும் நீங்கள் அந்த வேலை பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டும். ரைட்? ஸோ வில் கோ டு த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பேப்பர்ஸ் இந்த கண்டென்ட்டில் இல்லை இந்த பேப்பரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை பார்த்துட்டு தென் வில் கோ. இது இல்லை சார், என்ன சந்தோஷ் சொல்ல வந்தீங்க? பாட்டுக்கு இருக்கீங்களா? என்ன சந்தோஷ், நீங்க பாட்டுக்கு இருக்க கூடாதே. பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிறத விட பிஸ்னஸ்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணும். அதுக்காக வந்து சார் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, எனக்கு அந்த பிஸ்னஸ் பாலிசிஸ் இங்கே தெரியுமான்னு தெரியாது. இந்த சாப்டர் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வந்து இட் இஸ் நாட் அபவுட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஒரு அப்ளைடு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹவு டு அப்ளை இன் மை நார்மல் பிஸ்னஸ்ங்கிறது பெருசாக இந்த இடத்துல கொடுக்கல. வாட் தே ஹவ் மேட் இஸ் லைக் ஃபுல்லாக கான்செப்ட்ஸ் தான். வாட் இஸ் வாட். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சில யூனிட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் இன்க்ளூடட் சர்டன் கேஸ் ஸ்டடிஸ். ஒரு பெப்சியோட கேஸ் ஸ்டடி, ஜெராக்ஸோட கேஸ் ஸ்டடி, அப்புறம் நிறைய கம்பெனிஸ் அமேசானோடது, அந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன அடாப்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி சேஞ்ச் ஆனாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இதை நான் படிச்சுட்டு வெதர் ஐ வில் ஹேவ் சம் ஐடியா அபவுட் த பிஸ்னஸா, இதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குமா, ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். யூ ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ். இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓகே மேனேஜ்மெண்ட்னா இப்படி தான் பண்ணணுங்கிறது இங்கே ஸ்டெப்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு யூ ஹேவ் சம் ஐடியா இல்லை ஓகே என்ன மேனேஜ் பண்ணுறதுனாலும் ஐ வில் ஹேவ் தீஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ளிகேஷன் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும், பட் ஒரு பேசிக் ஐடியா இந்த சாப்டர் இந்த பேப்பர் படிக்கும்போது கிடைக்கும். வேற பார்த்தீங்களா கேட்டார் சந்தோஷ். ஓகே ஸோ வில் கோ டு தி ஃபர்ஸ்ட் சாப்டர். இது லெசன் நம்பர் 11ல இருந்து நமக்கு பிகாஸ் 10 chapters will be in எஃப்எம்ல 10 chapters இருக்கனால 11th இருந்து எஸ்எம்ல ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட். ஓகே வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் அப்படியே திருப்பி அனதர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டா அவங்களுக்கு தெரியும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இன்ட்ராக்டிவாக தான் போகும். கேள்விஸ் கேட்போம், பதிலும் சொல்கிற மாதிரி இருக்குது. there is nothing like right or wrong answers.
மியூச்சுவலாக நார்மல் டிஸ்கஷன் பொறுத்து தான் இந்த கிளாஸ் போகும். நத்திங் லைக் ராங் ஆன்சர் சொல்கிறது ரைட் ஆன்சர் சொல்கிறதுங்கிறது கிளியர். வாட் எவர் யூ ஹேவ் இன் யூர் மைண்ட் யூ கேன் டெல். ஓகே, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறது. சிம்பிள். ஓகே, சிம்பிள் ஆன்சர் சொல்லிட்டாரு. பட் வேற நிறைய சொல்லலாம்ல. என்ன சந்தோஷ் இப்போ சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்லுங்க சந்தோஷ். லேட்டாக வந்தால் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன்ல. வேற நீரஜ், ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறது. ஓகே, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், தட் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது ஒரு கேள்வியை வச்சுக்குவோம். பட் இன்னொரு கேள்வி கேட்டோம்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கிறக்கான வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வி see in our life? Different types of management we see in our life. Very good. Time management. Vera. Time management. Very good. Resource management. Resources la financial resources, physical resources, everywhere we see, right? Illa பணம் இன்னைக்கு 100 ரூபாய் தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம I am going to spend it, or I have to save some money for the tomorrow, for the next day அப்படின்றப்போ அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸஸ்னால் எனக்கு கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். வேற நீ நிறைய இருக்கு. டைம், ரிசோர்ஸஸ், நிறைய இருக்கு மேனேஜ்மெண்ட்ல. என்ன சொன்னாரு? பரவாயில்ல சொல்லுங்க. இந்த அப்பா இருந்தா என்ன நமக்கு? ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அது ஒரு பெரிய இஷ்யூவா. ஜென்ரலி வாட் எவர் ரிலேஷன்ஷிப் வி ஆர் இன், எதர் அ ஃப்ரெண்ட் ஆர் அ பார்ட்னர் ஆர் வாட் எவர் இட் மே பி, வி ஹேவ் டு மேனேஜ் தம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தட் இஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். வேற சரி, இது பர்சனல் லைஃப்ல பார்த்துட்டோம். கொஞ்சம் அப்படியே பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகும்போது எந்த இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வெதர் he is eligible for that particular job, or these many numbers are eligible, or okay, is it okay for having these many numbers for this particular job? Adu human resource management. Vera. Very good. Raw materials correct ah manage ஆயிட்டு இருக்கா? Costing la you will see, right? Costing paper, costing இருக்கு பாப்பீங்க. நீங்க ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, சாரி காலேஜ்ல கூட படிச்சிருக்கலாம். FIFO மெத்தட், LIFO மெத்தட், ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். வேற 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 எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே சரி, இத்தனை மேனேஜ் பண்றது சார். தென் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்ப தென் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? அவ்வளவுதான். இதுக்கு தான் வேணுங்கிறது சந்தோஷ். சத்தமா சொல்லியிருந்தா ரெக்கார்ட் ஆயிருக்கும். சரியில்லை, நேரம் சரியில்லை. Okay, so managing everything, generally to say like whatever we have, I have to manage everything or everybody according to my position. என்ன பொசிஷன்ல இருக்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி I have to manage everything அப்படின்றது generally called as management. இதில் பார்த்தீங்க அப்படின்னா again they will be having like a definition, ஒரு மீனிங் மாதிரி இருக்கும். இந்த கலர்டு பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம படிச்சுக்கணுங்கிற அர்த்தம். சார் அதுக்காக பிளாக்ல இருக்கிறது எல்லாமே படிக்காம இருக்கணுமானா அது எப்போ படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு சொல்லுவேன். தென் ஆஃப்டர் த ரிமைனிங் யூனிட்ஸ் வில் பி ஏபிள் டு understand. First எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா management is a process containing a human element and makes most efficient use of resources through and with people for attaining defined organizational objectives by most economical and effective planning and execution. சார் இவ்வளோ பெருசா கொடுத்துருக்காங்க அப்படின்னா this is completely related to business. நம்ம எங்கேயுமே இந்த இடத்துல இண்டிவிஜுவல் இதை பார்க்க போகிறது கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இட் வில் பி ரிலேட்டட் டு அ பர்டிகுலர் பிஸ்னஸ். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நெசசிட்டிஸ், நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் தான் நம்ம இதில் பார்ப்போம். அதனால தான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் தே ஹவ் டன் இஸ் இட் இஸ் அ ப்ராசஸ். அதில் வி ஷுட் பி வெரி கிளியர், பிகாஸ் அந்த ப்ராசஸ்ங்கிறனால தான் நம்ம இவ்வளோ படிக்கிறோம். அதில் திஸ் டெஃபினிஷன் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட். இல்லை, இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றதுனால தான் ரிமைனிங் ஃபுல்லாகவே நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் இட் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இட் ரெக்வயர்ஸ் அ ஹியூமன் எலமெண்ட். என்னதான் வி ஹவ் டெக்னாலஜி ஆல்சோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு நிறைய டெக்னாலஜிஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பட் வாட் எவர் இஸ் தட் வி ஹியூமன்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அப்போ இட் இஸ் ரெக்வயர்டிங் ஹியூமன் எலமெண்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். ரெண்டு விஷயம் சொல்லுவோம் நம்ம எப்பவுமே, எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். வாட் இஸ் எஃபிஷியன்சி, வாட் இஸ் எஃபெக்டிவ்னஸ்? எஃபிஷியன்ட்னு ஒன்று சொல்லுவோம், எஃபெக்டிவ்னு ஒன்று சொல்லுவோம்.
ரெண்டுக்கான ஜென்ரல் மீனிங் நம்ம இப்போ பார்ப்போம். பின்னாடி நிறைய இடத்துல நம்ம அந்த இங்கே கூட இருக்கு, நிறைய இடத்துல நம்ம பின்னாடி பார்ப்போம். ரொம்ப டீடைல்டாக நம்ம இன்டர்பிரட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜென்ரலி வாட் குட் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ்? இது ஆல்ரெடி முன்னாடியே போன மாடியில் படிச்சிருக்கோம் எஸ்பிஇசியில். இல்லை இவங்களுக்கெல்லாம் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது, எல்லாம் முடிக்கிறாங்களே. என்ன நீரஜ் சொன்னீங்களா? இல்லையே. என்னப்பா சொல்லுங்க சொல்லுங்க, தப்பு ரைட்டா பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். டைம் அண்ட் மணி எது எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸா? எஃபெக்டிவா? எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் லைக் நத்திங் வேஸ்டட், ரொம்ப எஃபிஷியண்டாக பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. எஃபெக்டிவ்னஸ் இஸ் லைக் அவுட்புட் ஒரு நல்ல குவாலிட்டியோட வருது அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் எஃபிஷியன்சி ஆஃப் ரிசோர்சஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சி ஈவன் இஃப் ஐ கிவ் 100 rupees to you, even if I have the 100 rupees to you, it is up to me and up to you to expend whatever I want to do. பட் அதை எப்படி நல்லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தானே மேனேஜ்மெண்ட். எவ்ரிபடி கேன் டூ எவ்ரி திங், அதுதான் விஷயம். பட் அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான்ங்கிறனால தான் இங்கே எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ்ங்கிறாங்க. த்ரூ அண்ட் வித் பீப்புள், அஃப்கோர்ஸ் த்ரூ த பீப்புள் ஆர் அமங் த பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்றப்ப வித் பீப்புள் ஃபார் அட்டைனிங் டிஃபைன்டு ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அஃப்கோர்ஸ் வாட் இஸ் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன அப்படின்றது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பின்னாடி படிப்போம். பை மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் எஃபெக்டிவ் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். வாட் இஸ் எக்கனாமிக்கல் பிளானிங்? எக்கனாமிக்கல் பிளானிங் சரி, எக்கனாமிக்ஸ்னா என்ன? வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? மணி வேஸ்ட் பண்ணாம பண்றது. ஓகே, வெரி குட். அவாய்டிங் வேஸ்டேஜஸ் ஆர் காஸ்ட் கட்டிங் திங்ஸ். எக்கனாமிக்கலி யூஸ் திஸ், எக்கனாமிக்கல் மேனரில் நம்ம யூஸ் பண்ணணுங்கிற டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வில் பி யூசிங் திஸ் வேர்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காஸ்ட் ரிடக்ஷனோட அதிகமான செலவு இல்லாமல், வேஸ்டேஜஸ் இல்லாமல் பண்ணுறது தான் இந்த எக்கனாமிக்கல் பிளானிங். அண்ட் எஃபெக்டிவ் பிளானிங் அஃப்கோர்ஸ் நம்ம அப்பவே பார்த்துட்டோம். அண்ட் எக்ஸிகியூஷன் இஸ் லைக் ஹவ் வி எக்ஸிக்யூட் சர்டைன் டாஸ்க்ஸ். இந்த ப்ராசஸ் இது எக்ஸாமில் கேட்பாங்க. A process of continuing and interrelated activities concentrated on attaining organizational goals, focuses on working with and through human and other organizational resources. இங்க இருக்கிற பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக நான் இங்க திருப்பி சொல்றேன் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கேன் பி வியூட் as ஆப்ஷன் ஏ continuing and interrelated activities, option B attaining organizational goals, option C working with and through people, option D all the above. Simple. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த லைன் படிச்சிருவோம், கண்ணை மூடிட்டு டிக் பண்ணுவோம். இட் இஸ் அ நார்மல் ஹியூமன் எரர் விச் வி எவ்ரி ஒன் டூ. இல்லை ஏன்னா நான் எப்போவுமே நல்லா எடுத்து பாருங்களேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓவர் எந்தூல பின்னாடி இருக்க கொஸ்டினை பார்க்கவும் மாட்டோம். அப்படி பின்னாடி இருக்கிற கொஸ்டின் லைட்டாக தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நேரத்தில் சுத்தமாக தெரியாமல் போயிடும். இது யூஸ்வலாக ஹேப்பன் ஆகும். அதனால எதுக்காக சொல்கிறேன்னா 1 மார்க் பேப்பர் ஈஸி, பட் அட் த சேம் டைம் ரீட் ஆல் த 4 ஆப்ஷன்ஸ். சார் 4 ஆப்ஷனும் படிப்பேன் சார், 4 ஆப்ஷன் படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டவுட்டே வருது அப்படின்னா நீ ஒழுங்காக படிக்கலேன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் தட் நான் படித்ததுனால தெரியலன்னு, அதாவது அந்த 4 ஆப்ஷன் படித்ததுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுங்கிறது கிடையாது. ஈவன் இஃப் யூ ரீட் ஆல் த 4 ஆப்ஷன்ஸ், ஒன்லி வென் இஃப் யூ ஆர் கெட்டிங் அ பர்ஃபெக்ட் ஆன்சர் தென் யூ ஹேவ் ஸ்டடிட் வெல் தான் ஒரு விஷயம். சரியா? அதனால அது பார்த்துக்கணும். அகைன் லைக் திருப்பி இதில் ரிப்பீட்டான பாயிண்டே தான் வரும். அகைன் கெட்டிங் பீப்புள் டுகெதர் டு அக்கம்ப்ளிஷ் டிசையர்டு கோல்ஸ். பின்னாடியே நம்ம வில் பி சீயிங் வாட் இஸ் கோல், அதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, different functions of management la planning, organizing, staffing, leading, directing and controlling an organization or effort for the purpose of accomplishing goal. இதுல இந்த பாயிண்ட் மட்டும் முக்கியம். ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் மாறுது. இங்கே கொடுத்துருக்கிறது பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இந்த ப்ராசஸில் தான் ஒரு மேனேஜ்மெண்ட் ரன் ஆகும் அப்படின்றது. பிளானிங் இஸ் நத்திங் பட் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், வாட் ஆல் ஐ நீட், ஐ வில் பி பிளானிங். ஆர்கனைசிங் இஸ் லைக் ஐ வில் கெட் த ரிசோர்சஸ் வேர் எவர் ஐ வாண்ட். தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாஃபிங். வித்வுட் பீப்புள் ஐ கேனாட் ஒர்க். ஒரு மிஷின் போட்டு நான் ரன் பண்ணனால அந்த மிஷினை ஓட்டுறதுக்கு ஐ நீட் பீப்புள். ஸ்டாஃபிங், வேலைக்கு ஆள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஐ ஷுட் லீட் தம். இதை பண்ணு, இப்படி பண்ணுங்கிறத ஐ வில் பி லீடிங். தென் ஐ வில் டைரக்ட் தம், திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ கண்டினியூஸ்லி. தென் ஃபைனலி ஐ வில் பி கண்ட்ரோலிங் இட் வெதர் இட் இஸ் பீங் எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் ஆர் நாட். இந்த ஆர்டரில் வருதுங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு பின்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம். பட் இங்கே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், ஸ்டாஃபிங், லீடிங், directing and controlling are the process in management. Then you'll have some different types of resources. இதெல்லாம் என்னென்ன resources ன்னு பார்ப்போம். Human resources, we know that people are needed for working in an organization. Finance, without finance nothing is available. And technology, with finance we'll go for technology. And with technology sometimes we also need direct natural resources. Really to say நம்ம எல்லாமே நேச்சுரல் இருந்தால் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி everything sorry
everything will be getting from the nature, அதனால natural resourceங்கிறது அங்க வருது. These are the different types of natural resources in management. அடுத்து definitions of management. சார் இதை மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னா try to remember a keyword and the author name. ஏன்னா எக்ஸாம்ல சில நேரங்களில் கேட்டுறாங்க. we might think like definitions எல்லாம் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்கணுங்கிற பேரில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 3 கொஸ்டினாக வரலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். இந்த இடத்துல ஒரு ஆத்தர் நேம் இருக்கும், தென் தட் புக் இன் விச் திஸ் டெஃபினிஷன் இஸ் கிவன் அண்ட் த டெஃபினிஷன் 3 things will be given. இது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஹரோல்ட் கூன்ஸ் defined the art of getting things done through ... extra அந்த வச்சுட்டு in which of his following book அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்குன்னு கொடுத்துருவாங்க. So you have to remember these books. Sometimes we get a question like this also. ஏன்னா இதெல்லாம் அவங்க லாங்குவேஜில் ஈஸி கொஸ்டின், பிகாஸ் புக்கில் இருந்து டேரெக்டாக கேட்டுறாங்கல்ல. இட்ஸ் நாட் சம்திங் லைக் யூ ஹேவ் டு திங்க் அ லாட். டேரெக்டாக புக்கில் இருந்து வரனால இட் இஸ் அன் ஈஸி கொஸ்டின். ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வில் ஹேவ் சம் 5 to 6 definitions. என்னென்னங்கிறத பார்த்துருவோம். நத்திங் டு வெரி அ லாட், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹரோல்ட் கூன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹரோல்ட் கூன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க, நம்ம பெருசாக ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் வாட் எவர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் யூ டூ, யூல் ஹேவ் தீஸ் பீப்புள் as definition given people. இவங்க தான் ஆத்தர்ஸாகவும் இருப்பாங்க, பின்னாடி நிறைய தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. some or the other these people will be mentioned somewhere. Harold Kuntz in his book The Management Theory Jungle defined management as the art of getting things done through and with people in formally organized groups. இப்போ இதை பார்த்துட்டு பின்னாடி நம்ம படிக்கும்போது சிமிலரான பாயிண்ட் தான் வரும், பட் சின்ன ஒரு இக்கு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா ஹரோல்ட் கூன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா இட் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லியிருப்பார். லிட்டரலாக சொல்லும்போது சொல்லுவோம்ல, நாட் எவ்ரிபடி கேன் டூ எவ்ரி திங் பர்ஃபெக்ட்லி. அது ஒரு கலை சார், அது அவரால் மட்டும்தான் முடியும், எல்லாத்தினாலும் இதை பண்ண முடியாது. வாட் ஹரோல்ட் கூன்ஸ் மேனேஜ்மெண்ட் தியரி ஜங்கிள் சாரி மேனேஜ்மெண்ட் தியரி ஜங்கிள் அப்படின்ற புக்கில் ஹி ஹஸ் இன்ஃபார்ம்டு தட் இட் இஸ் அன் ஆர்ட். இப்படி நான் வச்சா போதும் சார். You need not memorize everything. Art of getting things done through and with people in an formally organized group. வேண்டா, ஆர்ட்னு சொல்லிட்டார். பிகாஸ் ஆல்ரெடி வி நோ தட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் தான், ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறக்கானது தான் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ஹென்ரி ஃபயோல். அவர் ஒரு புக்கு இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு மெமரைஸ் இட். டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல். இது எப்படி எக்ஸாம்பிள் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு ஹென்ரி ஃபயோல் மேனேஜ்மெண்ட் இஸ் டு டேஷ்னு கொடுத்துட்டு இந்த சீக்வன்ஸை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் எக்ஸாம், சீக்வன்ஸை மாற்றி கொடுத்துட்டாங்க. லிட்ரலி டு சே இது எப்படி மாற்றி போட்டாலும் அர்த்தம் ஒன்று தான் வரப்போகுது, பட் இந்த சீக்வன்ஸ் ஒரு தடவை மாறி கேட்டிருந்தாங்க. ஹவ் டு ரிமெம்பர் திஸ். டு ஃபோர்காஸ்ட், வாட் இஸ் ஃபோர்காஸ்டிங்? ஃபோர்காஸ்ட்னு என்ன? திங்க் பண்ணுறது. எந்த இடத்துல இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? வெரி குட், வெதர் ஃபோர்காஸ்டிங். Will like forecast what will happen in the next 3 days. இந்த weather conditions-ஓ இல்லை லைக் ஒரு புயல் வருது இல்லை மழை பெய்ய போகுது அப்படின்றது எல்லாமே அக்கார்டிங் டு தட் they'll forecast இப்படி இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக், ஏன்னா நம்ம எதுக்காக சொல்ல வரேன்னா, முன்னாடி நம்ம பார்த்தது they have directly started from planning ஜென்ரல். இதில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். if I start this business whether I'll have some future or not. அது ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறா சார், நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார்ன்னு யோசிக்கிறதுக்கும் there are this many people in the market, whether I'll be successful in it if I go in this particular way. That is forecasting. ஃபோர்காஸ்டில் ஸ்டார்ட் ஆகி again it will go for planning, organizing, and the directing அப்படின்றது தான் commanding அப்படின்ற வேர்டில் வருது. தென் coordinating and control. இன்னொரு ரொம்ப முக்கியம், இந்த இடத்துல நான் டைரக்டிங்கிறது தான் கமாண்டிங்னு வந்திருக்குன்னு சொல்கிறேன், பட் there is a change or there is a difference in meaning of directing and commanding. எப்படி இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? What is the difference between directing and commanding? சும்மா யோசிச்சு சொல்லுங்க. வெரி குட். டைரக்டிங்னா சஜஸ்ட் பண்றது. அப்புறம் who is a director? டைரக்டர் என்ன பண்ணுவார் யூஷுவலா? டைரக்டர் என்ன பண்ணுவார் யூஷுவலா? ஃபிலிம் டைரக்டர், வெப் சீரிஸ் டைரக்டர், சீரியல் டைரக்டர்ல என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நடிச்சு காமிப்பாரு மோஸ்ட்லி. இல்லை, மோஸ்ட்லி டேரக்டர்ஸ் வில் பி லைக், எனக்கு இப்படி தான் வேணும், இதை மாதிரி பண்ணு, இதை மாதிரி பண்ணு, இப்படி பண்ணுற. ஸோ சம்திங் ஹீல் டூ ஆன் ஹிஸ் ஓன் ஆல்சோ தேர். பட் கமாண்டிங்ல இட் நீட் நாட் பி லைக் தட். ஐ டெல் லைக் டூ திஸ், அவ்வளோதான். ஐல் ஹாவ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ. இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் வரும். கமாண்டிங். வாட் இஸ் கோஆர்டினேட்டிங்?
கன்சல்டிங் கைண்ட் ஆஃப் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பண்ணுறது கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல். இது வரைக்கும் ஒரே நிமிஷம் பாருங்க. பீட்டர் ட்ரக்கரோட டெஃபினிஷன். பீட்டர் ட்ரக்கர் ஞாபகம் இருக்காது. அது பீட்டர் ட்ரக்கர் நிறைய இடத்துல எக்கனாமிக்ஸில் கூட நிறைய வந்திருக்குங்க. பீட்டர் ட்ரக்கர், ஆடம் ஸ்மித் ஞாபகம் இருக்குது சார், பட் பீட்டர் ட்ரக்கர் ஞாபகம். ஓகே, பீட்டர் ட்ரக்கர் அகைன் இவர் தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஹியர்ஸ் இன்ஃபார்ம் லைக் இட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜஸ் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பற்றி, பிகாஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப இட் வில் பி லைக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி யூ கேன் லிங்க் மேனேஜ்மெண்ட் பீட்டர் ட்ரக்கர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் புக்கில். தென் ஜார்ஜ் ஆர் டெரி, இவங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம், பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். Management is a distinct process consisting of planning, organizing, actuating and controlling performed to determine and accomplish the objectives by use of people and resources. Again similar points தான் பின்னாடி ரொம்ப டீடைலா பார்ப்போம். And act of getting things done through people. இந்த இடத்துல ஆர்ட்னு இந்த இடத்துல இல்லை பாருங்க, இதே தான், பட் இங்கே ஆர்ட்னு கொடுத்துருப்பாரு. கரெக்டா? ஆர்ட்னாலே ஹெரால்ட் கூன்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம். And management is the art of getting things to people. மேரி பார்க்கர் ஃபாலட். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கணும். அண்ட் வித் பீப்புள் இன் ஃபார்மலி ஆர்கனைஸ்டு குரூப்ஸ்னா இவர் வெறும் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ பீப்புள் அப்படின்னா மேரி பார்க்கர் ஃபாலட். இவங்களாம் அதிகமாக கேட்டது கிடையாது, மேலே இருக்க 3 பேர் தான் அதிகமாக கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. ஹெரால்ட் கூன்ஸ், ஹென்ரி ஃபயோல் அண்ட் ஆடம் ஸ்மித். ஜார்ஜ் ஆர் டெரி கூட அதிகமாக வந்தது கிடையாது. சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சிட்டா போது, இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்ற ஒரு பயம் வேண்டியது கிடையாது. ஸோ திஸ் ஜஸ்ட் நோ வி ஹவ் டன் வித் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது, டெஃபினிஷன்ஸ் என்னென்ன இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் இன் மேனேஜ்மெண்ட். ஒரு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, தட் டு நாட் இன் டீடைல், பிகாஸ் நம்ம இது ரொம்ப டீட்டெயில்டாக போனோம்னா ஒரு தியரி வில் ஹேவ் அ செப்பரேட் புக். அந்த ஒரு தியரியில் பாஸ்டுலேட்ஸ்னு இருக்கும், மெரிட்ஸு, டிமெரிட்ஸு அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் நமக்கு பெருசாக இல்லை. வாட் இஸ் வாட், அந்த தியரி என்ன சொல்ல வருது, அதில் என்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியரி. இது எப்படி எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை உள்ளே இருந்து ரேதர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், தேல் பி ஆஸ்கிங் லைக் ஃப்ரெட்ரிக் டபிள்யூ டெய்லர் ஹேஸ் given which of the following theory. ஆப்ஷன் ஏ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆப்ஷன் சி பியூரோக்ராட்டிக் அண்ட் ஆப்ஷன் டி ஹியூமன் ரிலேஷன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ யூ ஹேவ் டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மாடியூல் 1ல மோஸ்ட்லி லைக் கான்செப்ட்ஸ்லாம் நிறைய நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். யூ வில் ரிமெம்பர் சர்டைன் இல்லை அந்த ஸ்லாப் ரேட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சிருப்பீங்க. இன்கம் டேக்ஸ்க்கு கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்தளவுக்கு சில இந்த ஃபைன் பெனாலிட்டிஸ் யூ ஹேவ் டு மெமரைஸ். பட் எஸ்எம் பொறுத்தளவுக்கு யூ ஹேவ் டு மெமரைஸ் லிட்ரல் தியரிஸ், லைக் யாரு எந்த தியரி கொடுத்தாங்க. பிகாஸ் இந்த வேர்டை வச்சே யூ கேன் ரிமெம்பர் வாட் இஸ் இன்சைட் த தியரி. The name of the theory will help you to remember what is inside the theory, but name of the theory and the author should be memorized. அது ஞாபகம் வச்சுக்கோ. First one is Frederick W. Taylor's scientific theory. Okay, scientific na enna? General meaning of what is scientific? Scientific. Very good. Proven. Vera. Scientific theory. Very good. Research. Always the same. Very good. Vera. Scientific. Vinyani sir. Scientist sir. Okay. Good. Okay. Vera. சரி, இப்போ இவ்வளோ விஷயம் கேட்டிருக்கோம்ல, அதை வச்சுட்டே இந்த தேரி பாருங்க. இது ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் நம்ம பார்த்தாகணும், பிகாஸ் ஏங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். Frederick W. Taylor proposed scientific management theory where various ways were devised to determine the most efficient and effective ways to get tasks done. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கீவேர்ட் இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் வேஸ். இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் வேஸ். ஏன் ப்ராப்ளம் வருது இதை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, we know it is efficient or effective or efficient and effective, பட் இந்த இடத்துல ரெண்டுமே வருமா ஒன்று வருமா அப்படின்றதான் டவுட். ஏன்னா ஆப்ஷன் ஏல எஃபிஷியன்ட், ஆப்ஷன் பியில் எஃபெக்டிவ், ஆப்ஷன் சியில் வந்து எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ், ஆப்ஷன் டியில் வந்து எய்தர் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆன்சர் வில் பி ஆல்வேஸ் பி சி, ரைட்? இல்லை சி தானே வரும், அண்டு தானே இருக்குது இந்த இடத்துல. அதனால ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இதெல்லாமே வந்து ஒரு சின்ன கஷ்டமான ஒரு விஷயம் எஸ்எம்ல, குட்டி குட்டி விஷயங்கள் ஞாபகம் வைக்கணும். பட் இது நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த பேப்பர் ரொம்ப ஈஸி. ஓகே, என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காருங்கன்னா, he has given 4 principles. இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. Frederick W. Taylor has given dash number of principles of in his scientific management theory. It is 4. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆனால் எக்ஸாம்பிள் எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Each task should be studied to determine the most efficient way to do task. Rule of thumb should be replaced by scientific analysis of work. See, scientificங்கிற வேர்டு ரீசன்ட் டைம்ஸில் வந்துச்சா? அட்லீஸ்ட் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்.
அதுக்கு முன்னாடி வி ஹேட் திங்ஸ், நம்மளுக்கு நாலேஜ் இருந்தது, டெக்னாலஜிஸ் கூட அந்த டைம்ல இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு வரதுங்கிறது தான் அந்த சயின்டிஃபிக் அப்படின்ற டெர்மினாலஜி வி ஹவ் ஸ்டார்டட் யூசிங். ஸோ வாட் ஹி ஹஸ் டன் இஸ் ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் ஹி ஹஸ் டன், சார் ரூல் ஆஃப் தம்ப்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை தானே ஃபாலோ பண்ணுறீங்க, சேஞ்ச் இட். அதை விட்டுட்டு கம் டு அ சயின்டிஃபிக் அனாலிசிஸ், ஒரு அனாலிசிஸ் மாதிரி கொண்டு வந்து தென் யூ டிசைட் வாட் டு பி டன். அது மூலமாக நீங்கள் பண்ணும்போது தான் யூல் ஹேவ் சம் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இன் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி. ரூல் ஆஃப் தம்புக்கு பதிலாக சயின்டிஃபிக் அனாலிசிஸை பண்ணிருங்க அப்படின்றாங்க. செகண்ட் ஒன், there should be a complete harmony between workers and management towards each other. Both should realize the importance of each other and aim to increase profits of the organization. இது ஒரு விஷயம். see scientificங்கிற வேர்ட்னால சொல்றேன். earlier people were working, they don't know like how much they are capable or they can get the salaries or wages or whatever it may. எவ்வளோ வரணும் அப்படின்றது தெரியாத முத கொண்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லை, அதுதானே நிறைய அந்த காலத்தில் இருந்துச்சு. என்ன அடிமை தொழில் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல. பட் ஆஃப்டர் திஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் ஆஃப்டர் எஜுகேஷன் கேம் இன் டு பவி வாட் எவர் இட் மே பி, ஒரு டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ வேலை செஞ்சால் இவ்வளோ சம்பளம், வி ஹவ் டிஃப்ரெண்ட் டேக்ஸ். அதே தான் இந்த இடத்துல சயின்டிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. சி சயின்டிஃபிக்ங்கிறது ஹவு இன் மேனேஜ்மெண்ட் வி கேன் டூ அப்படின்றது தான் இந்த டெய்லரோட விஷயம். அதில் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, that should be a common understanding between the management and the worker. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் there will be some effective utilization. ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட். மேனேஜ்மெண்ட் நான் சம்பளம் தானே கொடுக்குறேன் நீ ஒர்க் பண்ணு அப்படின்றத சொல்லவும் கூடாது, அதே மாதிரி நான் சம்பளம் வாங்கிட்டேன் இவ்வளோதான் என்னால் வேலை செய்யுங்கிறது யூ ஷுட் ஆல்சோ நாட் திங்க். both should go for the benefit of each other, at the same time profit is also important. Third one, workers should be monitored closely to ensure they only follow best working practices. Again scientificனாலே best things will be followed, right? Best working practices should be followed. அது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா managers should be there, and the managers should spend time training employees and planning for future needs. So நாலு விஷயம் எப்படி லிங்க் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெட்ரிக் டபிள்யூ டெய்லர் அப்படின்றது சயின்டிஃபிக் தியரி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா first point, rule of thumb, பழசை தூக்கிட்டு புதுசுக்கு வா, that is the first thing because it is a scientific theory. Second one என்ன பார்த்தோம், harmony between management and the employees, and both should understand the level of each others and to maximize profit. Third one la monitor, யாரு managers monitor பண்ணிட்டு should ensure that they follow best industrial practices. அது ரொம்ப முக்கியம். மானிட்டர் பண்றதுனால they should check right கரெக்டானதா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையான்னு. அதை பண்றது மட்டும் இல்லாமல் they should train the employees and planning for future needs. அப்போ சயின்டிஃபிக்னாலே இந்த செயின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக்னா பழசை தூக்கிட்டு புதுசு வர்றது, புதுசு வரும்போது there should be an equal treatment for everyone, profit enhance பண்ணணும். அதே மாதிரி they should go with monitoring everyone, and monitoring everyoneங்கிறப்போ they should go for best industry practices plus training is also required. கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்கும், இது ஒரு கீவேர்டு மாதிரி. மேக்ஸிமைசிங் எஃபிஷியன்சி இஸ் அ கிரேட் ஐடியா, பட் த மேஜர் ஃப்ளா இன் திஸ் தியரி இஸ் டு de-emphasis ஆன் டீம் ஒர்க். சரி, இது என்னன்னா கிரிட்டிசிசம். there are lots of criticism, பட் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இந்த வேர்டை மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா சார் இதை ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா, நீங்கள் மேலே பார்த்தது மட்டும் நீங்கள் நல்லா திருப்பி ரீகால் பண்ணி பாருங்களேன். இதை எந்த இடத்துலையும் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு வேர்டோ இல்லை டீம் ஒர்க் அப்படின்ற வேர்டோ கிடையாது. மேனேஜர் வில் பி தேர், they'll give you the best industry practices, they'll train you, they'll treat you like equal, and they'll get the work done and profit will be maximized. பட் இது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இந்த இடத்துல இது வராதனால it is the criticism for this particular one of the criticism. அவ்வளவுதான் சார். criticism வந்துட்டா that theory is particular, but that particular theory is not successful, இல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா அதுக்காகத்தான் different times people are developing different theories, அவ்வளவுதான். பட் இந்த தியரி ஃபாலோ பண்ணிட்டு people are successful also. ஆனால் அதுக்காக ஒன்லி ஒன் பர்டிகுலர் தியரி இஸ் ஃபாலோட் பை எ பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் தானே. பெஸ்ட் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ்னா எவ்ரி திங் தேல் பி அப்ளைங். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி பொறுத்தளவுக்கு இந்த 4 பிரின்சிபல்ஸ், அந்த 4 பிரின்சிபல்ஸில் எது ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிக்கல் தியரி பை ஹென்ரி ஃபயோல். ஹென்ரி ஃபயோல் இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி அவர் தான் வந்து 14 கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி 14 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பார். அகைன் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் வேரியஸ் கான்செப்ட்ஸ் இன் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருக்கும். இது நீங்க உங்க மெட்டீரியல் வரும்போது யூ கேன் ரீகால். இது again you have to remember or memorize 14 principles. ஏதாவது ஐடியா இருக்கா 14 principles எதுன்ட்டு? பார்க்காம சொல்லிப்பா. 14 principles காலேஜ்ல அது எப்படி இருந்தாலும் எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் அந்த கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கும். வெரி குட். டீம் ஒர்க்,
காலேஜில் படித்தது இல்லையா சந்தோஷ்? ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆச்சு, கோவிட் சார். இல்லை, அந்த 14 பிரின்சிபல்ஸுங்கிறது யூ ஹேவ் டு மெமரைஸ் ஹியர் ஆல்சோ. நம்ம அங்கே எப்படி மெமரைஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் மெமரைஸ் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க். வாட் இஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க்? ஒர்க்கை சார் பிரித்து கொடுக்கணும். இஃப் சந்தோஷ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் கம்ப்ளீட் 100 ஒர்க்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் ரைட் டு திங்க் தட் ஹீ கேன் டூ இட், ரைட்? அஃப்கோர்ஸ் ஹீல் டூ இட், அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. பட் அதுக்காக மொத்தத்தையும் அவர்கிட்ட கொடுத்தோன்னா ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் தேர் வில் நாட் பி எனி பர்ஃபெக்ட்னஸ், இல்லை? அதனால டிவிஷன் ஆஃப் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் லைக் வாட் ஸ்பெஷாலிட்டி தே ஹேவ். எவ்ரி ஒன் வில் பி ஸ்பெஷலைஸ்ட் இன் பர்டிகுலர் ஏரியா. அதை கண்டுபிடிச்சிட்டு அக்கார்டிங்லி யூ வில் டெலிகேட் த ஒர்க் டு தெம். தட் இஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அத்தாரிட்டி. வாட் இஸ் அத்தாரிட்டி? அத்தாரிட்டினா பவர்னா, அத்தாரிட்டினா என்ன, பவர்னா என்ன? இல்லை, அத்தாரிட்டினா பவர், பவர்னா அத்தாரிட்டினா, அப்போ பவர் அண்ட் அத்தாரிட்டினா என்ன? வெரி குட், ரைட் டு மேக் டெசிஷன்ஸ். வேற வேற சரி, இந்த ரைட் டு மேக் டெசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கணுமா இல்லை ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கணுமா? சாரி, இல்லை, பர்சன் ஹூ ஹஸ் அத்தாரிட்டி ஓகே, அது ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கணுமா எல்லாத்துக்குமே இருக்கணுமான்னு கேட்க? ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். ஓகே, ஒருத்தர், வேற யாராவது ஏதாவது மாற்று கருத்து? இல்லை சார், எல்லாத்துக்கும் உரிமையை பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களா யாராவது? இப்போ நீங்க அந்த 6 பேர் இருக்கீங்க, ஒருத்தருக்கு மட்டும் அத்தாரிட்டி கொடுத்து அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னா ஐ எம் சப்ரஸிங் யுவர் ரைட்ஸ், இல்லை? ஸோ அத்தாரிட்டி ஷுட் பி இன் ஒன் ஹேண்ட், பட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் இட் ஹேஸ் டு பி டிவைடட். அதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தி அத்தாரிட்டி அவர்கிட்ட இருக்கும்போது ஹீல் என்ட்ரஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. He can give his authority to someone else, but responsibilities cannot be given to others. இவர் தான் சார் பொறுப்பு அப்படின்றதுக்கும் இவர் தான் சார் பவர் இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பவர் அவர்கிட்ட தான் இருக்குன்னா அவர் யார்ட்டையும் கொடுக்க முடியாது, பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா கடைசியில் நான் அவரை தான் கேள்வி கேட்பேன். அஃப்கோர்ஸ் பின்னாடி நம்ம அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அத்தாரிட்டி, மேனேஜ்மெண்ட் நீட்ஸ் அத்தாரிட்டி டு கிவ் எம்ப்ளாயி ஆர்டர்ஸ். The authority must be agreed upon. However, authority and responsibility must go together. சார் இந்த இடத்துல எப்படி சார் அப்புறம் authority and responsibility must go together? அவர்கிட்ட அத்தாரிட்டி கொடுத்தனா he is also responsible to that. அப்போ அவருடைய அத்தாரிட்டி அவர் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி சார் எனக்கு கொடுத்துட்டீங்க, ஐ ஹவ் entrusted this particular person to do that. He is entrusting the responsibility. அது ரெண்டு. நெக்ஸ்ட் டிசிப்ளின், ஆன் டைம், லிசனிங், எஃபெக்டிவ்லி ஒர்க்கிங், அது கண்டிப்பாக முக்கியம். இப்போ மேனேஜ்மெண்ட்டில் இது மூணுமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஒர்க்கை பிரித்து கொடு. அந்த பிரித்து கொடுக்குற ஒர்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் லைக் அத்தாரிட்டி விச் ஷுட் ஆல்சோ கோ வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின். பர்ஃபெக்டான டைமிங்கில் ஒர்க் பண்ணணும், சொல்கிறத கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னா இஃப் யூ ஆர் டிசைடிங் இட் தென் யூ ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அது இருந்தால் தான் யூ வில் பிகம் அ லீடர் ஆஃப் கோர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் யுனைட்டி ஆஃப் கமாண்ட். வாட் இஸ் யுனைட்டி ஆஃப் கமாண்ட்? நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன், இன்னொருத்தர் வந்து இன்னொன்று சொல்கிறார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு, சார் எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு போறீங்க, யார் சொல்றதை கேட்கறோம்? கரெக்ட். That creates a confusion. இல்லை, there should always be one command. There has to be a unity of command for each employee. Each employee should be under the command of only one boss. அது நம்ம சொல்லுவோம்ல, one boss can have as many number of subordinates, but subordinates should have only one boss. இது நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. 4 பேர் சொன்னால் நம்ம எதை கேட்கறது? ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்லி ஓடிடுவோம்ல. அடுத்து யுனைட்டி ஆஃப் டைரக்ஷன். What is unity of direction? Of course, towards one goal. 10 பேர் இருந்தாலும் 10 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஒரு வேற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் அல்டிமேட்லி யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஆர் டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். Subordinate of individual interest. What is subordinate of individual interest? நம்ம எல்லாரும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு இன்கம் வருது, அஃப்கோர்ஸ் வி கெட் சேலரி, பட் வி ஷுட் ஆல்வேஸ் நாட் திங்க் ஒன்லி ஆஃப் அவர் சேலரி பட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் காமன். எல்லாத்துக்கும் எது நல்லதோ அதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு சபார்டினேட் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி பிலோ டு தட். ரெம்யூனரேஷன். வாட் இஸ் ரெம்யூனரேஷன்? ஏன்னா இங்கே சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பக்கத்திலே ரெம்யூனரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதுக்காக சேலரியை வாங்கக்கூடாதுன்னா நோ. Whatever work you do, you should get the remuneration. That may be monetary or non-monetary, whatever it may be. Of course, it is the way to motivate any employees. இல்லை promotions ஆகட்டும், இல்லை இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், இல்லை போனஸ் ஆகட்டும், this is all a way of motivating the people. What is centralization? Centralization, decentralization. Centralization. ஒரு பவர். That should always be centralization. ஒரு மையத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
some centralized power should be there, or decision making power ஒருத்தர் இருக்கணும். of course there will be some delegation, சில delegations கொடுத்து decisions இருந்தாலும் there should be some centralizationனா ஒருத்தர் மட்டும் இருக்கணும். there should be a balance between decision making power. employee should be closer to decision making process. இதுல ரொம்ப முக்கியம், employee should be closer to decision making process. see, I can consult all of you for a decision, but I cannot only depend on every one of you for a decision. நான் முடிவு எடுக்கிறேன், நான் தான் முடிவு எடுக்கிறேன். so I am the central people, but I will consult with all of you is different இல்ல. so உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன், ஓகே நம்மளையும் கேட்டிருக்கிறாங்க, அப்ப நம்மளும் அதை முடிவு எடுக்கணும். see, ஆர்கனைசேஷன்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் எடுத்து பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், employees will be much more stronger in that particular. அந்த ஆர்கனைசேஷன் விட்டு போகணுங்கிறதே ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஜோஹோ இஸ் கெட்டிங் தட் டு தட் லெவல். ஆல்ரெடி டாடா மேலே அந்த ஒரு அஃப்கோர்ஸ் சில நெகட்டிவ்ஸ் மேபி இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் டாட்டாவில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதர்ஹுட் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களோட எம்ப்ளாயீஸில். ஜோஹோவில் தே ஆர் டெவலப்பிங் இட். நிறையா புது விஷயங்கள் கொண்டு வராங்க. எம்ப்ளாயீஸ் ஆர் கெட்டிங் டூ மச் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஜோஹோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், ஒரு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னப்பா? வச்சுதான் கொடுப்பாங்களா? கார்டியன்ஸ் அது ஏதோ ஒரு கம்பெனியில் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எம்ப்ளாயீஸை லைக் ஓனர்ஸாக ட்ரீட் பண்ணும்போது தான் தேல் பி லைக் ஓகே நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நெக்ஸ்ட் ஸ்கேலார் செயின். வாட் இஸ் ஸ்கேலார் செயின்? ஸ்கேலார் செயின், எனக்கு யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியாது, யார் எனக்கு ஹெட்டுன்னு தெரியாது, யார் எனக்கு சபார்டினேட்டுங்கிறதும் தெரியாது அப்படின்னா then you will be like in a confused situation what to do. So there should always be a clearly established hierarchical structure that who is your boss and who is your subordinate if any. அது தெளிவாக இருக்கும். that is scalar chain. ஆர்டர் காலையில் 9 மணினா 9 மணிக்கு வரணும், 5 மணினா 5 மணிக்கு if you want you can. This is the way you have to behave with the organization. Like discipline kind of thing. லைக் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஆர்டர். இட்ஸ் நாட் லைக் கமாண்டிங். இந்த இடத்துல ஒரு ஆர்டர், இப்படி தான் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு வே. ஈக்விட்டி ஈக்வாலிட்டி, எல்லாரும் சமம். யூ மே கெட் 40,000 as salary, you may get 35,000 as salary, but all are employees in a particular organization. Everyone should be treated well. Stability of tenure of personnel. ஒரு லாஸ்ட் 3 days முன்னாடி கூட நிறைய ஐடி கம்பெனிஸ்ல இருந்து many employees were sacked சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? நிறைய பேர்த்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படி. வாட் அதர் பீப்புள் வில் பி திங்கிங், நமக்கும் சிக்கல் தான் போல இருக்குது, என்னைக்கு வேலையை விட்டு அனுப்புவாங்க அப்படின்றது. தே மைட் ஹாவ் சம் வேலிட் ரீசன்ஸ் ஃபார் டூயிங் ஸோ. பட் இஃப் யூ ஆர் கெட்டிங் சம்ஒன் எம்ப்ளாய்ட் இன் யுவர் ஆர்கனைசேஷன், யூ ஷுட் என்ஷூர் தட் தே ஹாவ் அ ஸ்டெபிலிட்டி. அதுதான் சொல்லுவாங்க 3 மாதம் பேப்பர் போடுற டைம்னு இருக்கும், 1 month நோட்டீஸ் பீரியட்னு கொடுப்பாங்க. ஸோ தட் யூ வில் ஹாவ் சம் ஸ்டெபிலிட்டி. இந்த 1 monthக்கு எனக்கு ஒரு லேக் வராது. Because 1 month, see, my life is dependent on this particular month's salary. If I don't get that salary அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஆகுங்கிறனால அந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னா then how will I concentrate in my work? So there should always be a stability of work of personnel. வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். உடனே எல்லாம் உன்னை நாளைக்கே சொல்லிட்டு நாளான்னைக்கு உன்னை வேலைக்கு வர விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. there should be some stability. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் has also ensured that எல்லா இடத்துலையுமே 1 month notice period கொடுக்கணும். You cannot immediately remove someone unless otherwise it is required. சார் அதுக்காக அவன் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு 1 மாதம் கொடுக்கணுமான that differs. That is dismissal, that is different. இல்லை அதுக்கு இதுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் இனிஷியேட்டிவ். வாட் இஸ் இனிஷியேட்டிவ்? பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். வாட் இஸ் இன் யோர் மைண்ட்? கம் அப் வித் த ஐடியாஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, என்னதான் ஒருத்தர் பெரிய நாலேஜபிளான ஒரு ஐஏஎம்ல படிச்சுட்டு வந்து he is a director of a particular companyனாலும் people who are directly working in that particular field will have some much more expertise இல்லை. ஏன்னா ப்ராக்டிகலி they will be having some idea. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்து if you are getting some ideas அப்படின்னா it will be like much more relevant இல்லை. that should be encouragedங்கிறது தான் the initiative. Employees should share ideas and be rewarded for innovative thinking and taking on new tasks. Employees அந்த சைட்ல இருந்து நம்ம சொல்றோம். Management should encourage them, at the same time they should give some remuneration also. Next is esprit de corps. What is esprit de corps? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்ல கேட்டே இருக்காங்க. இது டிஃபரெண்டான வேர்ட் இல்ல. esprit de corps. What is this esprit de corps? employee morale matters அங்க கொடுத்துட்டாங்க. employee morale matters. esprit de corps, employee morale matters. Employees are very see
நம்ம காமர்ஸ் படிக்கும்போது ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் படிச்சிருப்போமா, கன்சியூமர்ஸ் ஆர் த கிங்னு ஏதாவது படிச்சிருக்கோமா. அது மாதிரி எம்ப்ளாயீஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஆர்கனைசேஷன். அவங்களுக்கான மோட்டிவேஷன் லெவல்ஸ், அவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் ஷுட் ஆல்சோ பி ட்ரீட்டட் ப்ராப்பர்லி. திஸ் பிரின்சிபல் சஜஸ்ட் தட் managers should work to keep employees engaged and interested, and they should promote team spirit and unity. இது எப்படின்னா, 6 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு ஒர்க் தான் முக்கியம். For that I should not develop enmity among you. உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒன்று இது பண்ணி விட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஐ எம் என்ஜாயிங் இட் பிகாஸ் மை ஒர்க் இஸ் டன். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரிட்டிஷ் அதுதானே பண்ணாங்க இந்தியாவில், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. They got all the benefits, but people over here got separated till now. At least till now we have little sort of separatism among us. இந்த மாதிரி இல்லாம they should develop some sort of team spirit and unity. இந்த இடத்துல இந்த team work அப்படின்றது வந்துருச்சா இந்த இடத்துல. So it is the responsibility of the management to ensure this. Esprit de corps states whose responsibility is to enhance team spirit and unity. இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே எஸ்பிரிட் டிகார்ப்ஷன் என்னன்னு கேட்கல, டீம் ஸ்பிரிட் யுனைட்டின்னு எதுவுமே கேட்கல. யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்டாங்க. அப்போ இந்த இடத்துல யாரு? மேனேஜர்ஸ். சார் மேனேஜர்ஸும் கொடுத்து மேனேஜ்மெண்ட்னு கொடுத்தாங்கன்னா பெட்டர் கோ வித் மேனேஜ்மெண்ட் கொடுக்கல, மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ் ஆர் டைரக்டர்ஸ் அப்படி மாதிரி கொடுத்தாங்க. ஆன்சர் வில் பி மேனேஜர்ஸ். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு த அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ். என்னதான் சேர்மன், டைரக்டர், சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஎல்ஓ நிறைய வந்துட்டாங்க. இருந்தாலும் மேனேஜர்ஸ் வில் பி த பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பவர் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு. இதெல்லாம் தான் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்படி சும்மா சொல்ல ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிவிஷன் ஆஃப் ஒர்க், அத்தாரிட்டி, டிசிப்ளின், ஆர்டர், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், டீம், ஈக்விட்டி, remuneration, subordination of individual interest, scalar chain, equity சொல்லிட்டாரு. esprit de corps இப்ப பார்த்தது. initiative, centralization, central tendency. நீ ஒண்ணு இது சொல்லிட்டல, இது சொல்லிட்டோம். இது ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பெர்சன். இவ்வளவுதான். இந்த மாதிரி திருப்பி ஒரு 4 தடவை ரீகால் பண்ணிட்டா இந்த கொஸ்டின், இந்த சாப்டர்ல கொஸ்டின் மோஸ்ட்லி இந்த இதுல இருந்து தான் வருது. இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. ஓகே, இப்பவே பிரேக் வேணுமா இல்லை எந்த டைம் உங்களுக்கு பிரேக் வேணும்? 1:15 அதிகபட்சம், மேக்ஸிமம் 1:15 முடியும் இன்னைக்கு. பஸ் என் கிளாஸ் நான் மட்டும் தலைவனுக்கு எப்படி தோணுன்னு எனக்கு தெரியாது. வர்றது லேட்டு, போறது மட்டும் நேரத்துல. முன்னாடி நகர்ந்து பாரு நீ. எங்க சொல்லுங்க, இப்ப பிரேக் வேணுமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வேணுமா? பிரேக் தானே கேட்டேன் நான். டெஸ்ட் இப்ப எழுதுறீங்களா நான் கேட்டேன்.